Hello friends, this is Shiny. இன்னைக்கு நம்ம மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பிசினஸ் அப்படினு எடுத்துட்டோம்னா அத எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் அதாவது மேக்ரோ என்விரான்மென்ட் மூலமா PESTLE அனாலிசிஸ் மூலமா எப்படி பார்க்கிறது. இப்போ வேர்ல்டு வைட்ல நிறைய பெரிய பிசினஸ் பீப்பிள்ஸ் எல்லாரும் அவங்களோட பிசினஸை வந்து PESTLE அனாலிசிஸ் மூலமா தான் ரன் பண்றாங்க. PESTLE அனாலிசிஸ் அப்படினா P political, E economy, S social, T technology, E environment, L legal. Political, government policies, corruption, foreign trade, tax policies. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சி மாறும்போது கவர்மெண்ட்டும் மாறும். இப்போ நம்ம பிஎம் கூட ஜிஎஸ்டின்றதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடி நம்ம பிஸ்னஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போது எக்கனாமினா எக்கனாமிக் க்ரோத், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் மத்தியில் வந்து காசு புழங்குறதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஒரு சில காலங்களில் அதிகமாக புழங்கும், இல்லை கம்மியாக புழங்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறத பற்றி பார்க்குறது வந்து எக்கனாமி. சோஷியல், பாப்புலேஷன் growth rate, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்கம் லெவல்ஸ், கெரியர், ஹெல்த், லைஃப் ஸ்டைல், கல்ச்சுரல் பேரியர்ஸ். இப்போது ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பிஸ்னஸையும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாத் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்குன்னு ஒரு பிராண்டடில் வந்து ஒரு ஸ்டைல் நான் வச்சுருப்பேன். ஸோ 10 வருஷமாக நான் ஒரே ஸ்டைலையே நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் வந்து பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு சொசைட்டியில் பீப்புள்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுறாங்களோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டைலையும் நான் மாற்றினேன்னா நான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ சோஷியல் என்விரான்மெண்ட் மூலமாகவும் நம்ம பிஸ்னஸை வந்து பார்க்குறது. டெக்னாலஜினா லெவல்ஸ் ஆஃப் இனோவேஷன், R&D ஆக்டிவிட்டீஸ், டெக்னாலஜி சேஞ்சஸ், டெக்னாலஜி அவேர்னஸ். இப்போது புதுசாக அப்டேட்ஸ் வரும்போது நம்மளோட பிஸ்னஸ்லேயுமே அட்வான்ஸாக டெக்னாலஜி கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறதுனா முந்தி இருக்கிற காலத்துலலாம் நம்ம வெளியே போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிடும், அதாவது பிஸ்னஸ். ஸோ நம்ம சொசைட்டி சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்மளோட பிஸ்னஸ்லேயுமே டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். என்விரான்மெண்ட், வெதர், climate, environmental offsets, seasonal changes. இப்போது climate, weather மூலமாகவும் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட் மூலமாக ஒரு சில பிஸ்னஸ் வந்து டாப்பில் போச்சு, ஒரு சில பிஸ்னஸ் வந்து லோவாச்சு. ஸோ இப்போ சுற்றுச்சூழலில் நம்மளோட சேஞ்சஸ் பிஸ்னஸில் நடக்கிறனால நம்ம என்விரான்மெண்ட் பொறுத்தும் நம்ம பிஸ்னஸில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பில்டு பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லீகல்னால் டிஸ்கிரிமினேஷன் லாஸ், ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ், எம்ப்ளாய்மெண்ட் லாஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ், சேஃப்டி அண்ட் ஹெல்த்தி லாஸ். ஸோ சட்டத்துலேயும் சேஞ்சஸ் மாறும்போது நம்மளோட பிஸ்னஸ்லையும் சேஞ்சஸ் மாறும். ஸோ இதனால் நம்ம வந்து லாவோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம மேக்ரோ என்விரான்மெண்ட் மூலமாக ஒரு எக்ஸ்டர்னலாக PESTLE அனாலிசிஸ் மூலமாக எப்படி பார்க்குறதுன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அதாவது குளோபல் லெவலில் நல்ல ரீச் ஆகிருக்கிற ஒரு பிராண்டை வச்சு நம்ம PESTLE அனாலிசிஸ் மூலமாக பார்க்கலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைக்கி பிராண்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ், அதில் வந்து அவங்க நம்பர் 1 இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போ இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எதில் நீங்கள் பார்த்தாலும் வந்து நைக்கி பிராண்டை வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த நைக்கி பிராண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, அவங்கள வந்து நம்ம ஒரு PESTLE அனாலிசிஸ் மூலமாக அவங்க எப்படியெல்லாம் ரீச் ஆனாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து PESTLE அனாலிசிஸில் பொலிட்டிக்கல் பார்த்தோமா. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டரில் வச்சு நம்ம அவங்கள பார்க்கலாம். இப்போ குளோபல் லெவலில் நைக்கி கம்பெனி ஒரு பெரிய பிராண்டாக இருக்கிறனால அவங்க ஒரு நாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டேக்ஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு குளோபல் லெவலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த இம்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அந்த நாட்டோட ரூல்ஸை வந்து, அதாவது லா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. செகண்ட் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர். இப்போ நைக்கி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வழங்குறப்ப எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க எக்கனாமியில் ஸ்டேபிளான கண்ட்ரிஸை ஃபுல்லாக அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. அதாவது UK, US மாதிரி எக்கனாமி லெவலில் ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு கண்ட்ரிஸை ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணாங்க. ஸோ they can find the good purchasing customer and then fast growing ஆன கண்ட்ரிஸ் கூட நைக்கிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. தேர்ட் வந்து சோஷியல் ஃபேக்டர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பீப்புள்ஸ் கிட்ட நிறையவே ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குது. இப்போ வந்து தான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் கூட ஹெல்த் கான்ஷியஸ் வந்து கம்மினாலும் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஃபிட்னஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நைக்கி வந்து ஆக்டிவ் ரோலில் பங்கு வகிச்சாங்க.
ஸோ பீப்புள்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ரிசல்ட் பெறணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து ஹை குவாலிட்டி ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ் அண்ட் ஷூஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபோர்த் வந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர். யூஎஸ் கண்ட்ரி எஃபெக்டிவ் இன்டெலெக்சுவல் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெத்தட் கொண்டாங்க. ஸோ இதனால் டெக்னாலஜியை நைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸோட டிசைனை யூஸ் பண்ணுறதுக்காக டெக்னாலஜிக்கலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. 5 என்விரான்மெண்ட் ஃபேக்டர். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டைமிங்கில் என்விரான்மெண்ட் குளோபல் லெவலில் ப்ரைம் கன்சர்னாக இருக்குது. ஸோ நைக்கி வந்து லீடிங் பிராண்ட் கம்பெனியாக இருக்கிறனால அவங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல அப்ரோச் கிடச்சிச்சு. அதாவது அவங்களோட பிராண்டோட வேல்யூ வந்து கெயின் ஆச்சு. இதனால் அவங்க கம்பெனிக்கு வந்து சஸ்டைனபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு. 6 வந்து லீகல் ஃபேக்டர். நைக்கி கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க டிசைன்ஸ் காப்பிரைட்ஸை வந்து கண்காணிச்சாங்க. அதே மாதிரி சைல்டு லேபர் இன்வால்வ் இந்த மாதிரியான எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸையுமே வந்து அவங்க பிரேக் பண்ணல. ஹெல்த்தி அண்ட் சேஃப்டி இந்த ரூல்ஸை கூட ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸை ஒரு எக்ஸ்டர்னலாக பெஸ்டல் அனாலிசிஸ் மேக்ரோ என்விரான்மெண்ட் மூலமாக பார்த்தோம். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதே மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்னா ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாய்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் இல்லைனா ப்ராடக்டோட ப்ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சிங்கிள் யூனிட்டாக பார்க்குறது வந்து மைக்ரோ எக்கனாமிக். ஸோ இதே தான் இங்கே சப்ஜெக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்னா இண்டிவிஜுவலாக பார்க்குறது, மேக்ரோ எக்கனாமிக்னா அஸ் அ ஹோலாக பார்க்குறது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் பார்ட் ப்ளீஸ் கமெண்ட் இன் கமெண்ட் செக்ஷன். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.